Hello guys, welcome back to our channel. This is Resha here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வீட்ல எப்படி சூப்பர் ஈஸியா பாய் வீட்ல செய்யற மாதிரி மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ இந்த ரமதானுக்கு நம்ம செய்ய போற ரெசிபி தான் இப்போ பார்க்க போறோம். சோ இதே மாதிரி நீங்க பெர்ஃபெக்ட்டா அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல உங்களுக்கு ஒரு பிரியாணி கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பேஜுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and also the bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கிலோ ரைஸ்க்கு தான் நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் வந்து இந்தியா கேட்டோட ப்ரௌன் கலர் இருக்குது பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த குக்கரில் நான் வந்து 200 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். 200 ml 1 டம்ளர் அளவுக்கு எண்ணெய். ஸோ எண்ணெய் வந்து சேர்த்துட்டு இதை ஹீட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 7 ஏலக்காய், 6 கிராம்பு எடுத்திருக்கேன். இதோட 2 பே லீஃப் சேர்த்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 5 to 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவை வந்து நல்லா கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை வந்து வெடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கீறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். 5 வெங்காயம் மீடியம் சைஸில் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இதை அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு குட்டி ட்ரிக் சொல்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். அண்ட் ஆல்சோ பிரியாணியில் வந்து நீங்கள் வெங்காயம் ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா கலர் டார்க்காக மாறிடுச்சுன்னா பிரியாணி ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ லைட்டாக நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு லைட் பிரியாணி கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கலர் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பிரியாணி பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து பிரியாணி பீசஸ்ன்னு சொல்லி கேட்டு நம்ம வந்து பெருசாக வந்து வாங்கி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒரு சின்னதாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி கட்டுன்னு கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மட்டன் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் ஃப்ளேம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல மட்டனோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து தக்காளி 5 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நாட்டு தக்காளியாக வாங்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இதோடு நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதோட உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு நீங்கள் ஃபர்ஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி வதங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் இதோட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஸோ உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் இதோட 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ ரெடிமேட் பேக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ இருக்காது அண்ட் அதோட ஸ்ட்ராங்னஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரெடிமேட் பேக்ஸ்லேருந்து அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா பிராண்டட்லேருந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன்.
இதோட 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலி நிறைய தயிர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரொம்ப மாய்ஸ்ட்டாக ஒரு மாதிரி வாட்ரி கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மாய்ஸ்ட் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் 3 டேபிள் ஸ்பூனே ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே உங்களுக்கு மாய்ஸ்டான பிரியாணி தான் கிடைக்கும், ட்ரையாக இருக்காது. ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதோட நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். ஸோ புதினா இது அதிகமாக இருக்கணும், கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ 2 பிடி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவுக்கு 1 பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மட்டனை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி மட்டன்லேயே கொஞ்சம் தண்ணி ஊஸ் அவுட் ஆகும். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஸோ இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி கேஸ்கெட் போட்டு விசில் வச்சுட்டு இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ஹை ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சு 5 மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணி இம்மிடியேட்டாக ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஸ்டீமை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் ரைஸ் பார்த்திங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் கிளாசிக் தான் யூஸ் பண்ணுறேன், இந்த ப்ரௌன் பேக்கு. ஸோ இதை பார்த்திங்கன்னா இதை நான் 1 கிலோ பேக்கை அப்படியே வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு இதை நான் ஊற வச்சுக்க போகிறேன். 20 நிமிஷத்துக்கு தான் மட்டும் நான் ஊற வச்சுக்க போகிறேன், அதுக்கு மேலே வைக்க வேணாம். ஸோ அரிசி பார்த்திங்கன்னா இந்த கிண்ணம் ஃபுல்லாக வருது. ஸோ இந்த கிண்ண அளவுக்கு தான் நான் தண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு கிண்ண அளவுக்கு அரிசிக்கு நான் 1.5 கிண்ணக்கு தண்ணியை சேர்த்துக்க போகிறேன். அதுவும் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். ஸோ 1 கப் அரிசிக்கு 1+1/2 அளவுக்கு வாட்டர் இருக்கணும், அதுதான் ரேஷியோ. ஸோ 20 மினிட்ஸ்க்கு மேலே ரைஸ் ஊற வைக்காதீங்க. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா நம்ம தண்ணி இன்னும் கம்மி பண்ணணும். ஸோ 20 மினிட்ஸ்க்கு ஊறினதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி அந்த மட்டனில் இன்னும் கொஞ்சம் தண்ணி யூஸ் அவுட் ஆகும். ஸோ அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பிரியாணி குழஞ்சிரும். ஸோ இப்போதைக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். அண்ட் ரைஸ் நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வரும்போது மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும் இந்த மிக்சருக்குள்ளே. இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணியில் நாம் அதை டேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சால்ட்டும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட் நான் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ்கெட் போடக்கூடாது. கேஸ்கெட் போடாமல் விசில் வச்சு 10 மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸில் நம்ம வந்து நிறைய நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரிசி உடையாமல் நம்ம வந்து கிளறணும். ஸோ இப்போவே ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக குக் ஆகியிருக்கு. அண்ட் ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் மெயினாக பிரியாணி சூப்பர் மாய்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் இம்மீடியட்டாக சூப்பராக சர்வ் பண்ணுங்கள் வித் சிக்கன் 65 ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரிக் எல்லாமே கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி குக் பண்ணுங்கள். தண்ணியை வந்து கரெக்டாக ஊற்றுங்க ஹாட் வாட்டரில். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ரம்ஜானுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கேட்டு சாப்பிடுவாங்க இந்த பிரியாணி எங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். And that's all about today's video, and I'll see you on the next one. Bye bye.